கல்யாணத்துக்கு நீங்கள் எங்கேயாச்சும் காசு கொடுத்து கூட ஒரு பூவரசம் போத்து ஒரு மரத்தையோ ஒரு சின்ன கிளையையோ ஒன்றும் இல்லை, வீட்டில் 60க்கு 60 கல்யாணம் அப்பாவுக்கு நடந்துச்சு. அப்போ வந்து ஒரு பூவரசம் போத்து எடுத்துகிட்டு வரணும்ன்ட்டு பூவரசம் கிளைய இருக்குது பாருங்க, ஒடிச்சு கொண்டு வந்து வச்சாங்க பாருங்க. எனக்கு ஆச்சரிய வீடியோ ஒடிக்கிறது இல்லையா, அது வெட்டி கொண்டு வந்து வைக்கணும். அந்த மரத்தை வெட்டுறதுக்குள்ள அவசரமாக வெட்டிட்டு வந்துட்டாங்க. நான் சொன்னேன் அது வெட்டி ஒரு மரம் வந்து அந்த கிளை ஒரு மரத்தோட கிளையை வெட்டி கொண்டு வந்து வைக்கணும். அப்படி வச்சா தான் துளுக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த ஐதீகமாக இருந்தாலும் அட்லீஸ்ட் சம்பிரதாயத்தை பண்ணாதீங்க. சரி, நான் சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, மூங்கில் மரம் வைப்பாங்க. மூங்கில் மரம் வைக்கிறது நல்லது, ஆனால் மூங்கில் வேரோடு இருக்கணும். தயவு செய்து ஏதாச்சும் ஒரு வளர்கிற மரமாக, ஒரு கண்ணாக, ஒரு மரமாக வாங்கி ஏதோ ஒரு இடத்துல அது அடுத்த சந்ததிகளுக்கு பரவணுங்கிற ஒரு ஐதீகத்தில் தான் அதை பண்ணுறது. இதுமாரி ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது இந்த நிலவை வைக்கும்போது நீங்கள் அட்லீஸ்ட் எல்லா ஒரு 4-5 வாசல் இருக்குன்னா அதுக்கு பார்க்காதீங்க. தலைவாசலை பொறுத்தளவுக்கு பூவரசு தேக்கு வைக்கலாமான்னு தேக்கு இப்போ எல்லா இடத்துலையும் தேக்கு கிடைக்குது, பூவரசு கிடைக்கல. பூவரசு கிடைக்குது, இல்லைன்னு சொல்ல. இப்போ ஒருங்கிணைந்து தஞ்சை மாவட்டத்தில் தஞ்சாவூரோ நீங்கள் வந்து பர்டிகுலரா கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். தெரிகிறது இல்லை அதனுடைய நிலை. பூவரசு வைக்கணுங்கிறது இப்போ இந்த தகவல் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால பூவரசுக்கு கொஞ்சம் டிமாண்ட் வரும்னு நினைக்கிறேன். நிறையவே வரட்டும். ஏன்னா பூவரசு மரம் வளர்க்கணுங்கிறது தான் ஐதீகம். பூவரசு மரம் அவ்வளோ அழகாக அதுக்குன்னே அது வளர்றது.